ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ப்போம். தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது? 4 முறை. மத்திய ஊழல் தடுப்பு ஆணையம் அமைக்க பரிந்துரை செய்த குழு எது? சந்தானம் குழு. எந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு என்ற கொள்கை பயன்படுத்தியது? கேசவானந்தா பாரதி வழக்கு. அசோக் மேத்தா குழு எத்தனை பரிந்துரைகளை முன்வைத்தது? 132. இந்திய அரசியலமைப்பு தேசத்தின் மூலைக்கல் என்ற நூலை எழுதியவர் யார்? கிரான்வில் ஆஸ்டின். இந்தியாவின் முதலாக தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? 1926. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் எந்த நீதிமன்ற அதிகார எல்லைக்கு உட்பட்டது? கல்கத்தா நீதிமன்றம். முகப்புரை என்பது இறைமையான மக்களாட்சி குடியரசின் சாதகமாகும் என கூறியவர் யார்? K.M. முன்ஷி. எந்த சட்டம் பத்திரிகை சுதந்திரத்தை தடை செய்தது? அலுவலக இரகசிய சட்டம். இந்தியாவின் தற்போதைய குடிமைப்பணி ஆட்சேர்ப்பிற்கான முறையை பரிந்துரை செய்த குழுக்கள்? 1, 3, 4 மட்டும். மகாராஷ்டிராவில் லோக் ஆயுக்தா உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 1971. இந்திய தலைமை கணக்கு மற்றும் தணிக்கை அதிகாரியின் வருடாந்திர அறிக்கை எந்த குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்படுகிறது? பொது கணக்கு குழு. மொழியை அடிப்படையாக கொண்டு மாநிலம் அமைக்கலாம் என்று எந்த ஆணையம் இந்திய அரசாங்கத்திற்கு பரிந்துரைத்தது? ஃபசல் அலி ஆணையம். பொது கணக்கு குழுவின் உறுப்பினர் எண்ணிக்கை யாது? 22 உறுப்பினர்கள். முதலாவது மக்களவை அமைக்கப்பட்ட பிறகு அதன் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது? மே 13, 1952. பட்டியல் வகுப்பு மற்றும் பட்டியல் பழங்குடியினருக்கு எந்த அரசியலமைப்பு விதி மக்களவையில் இடஒதுக்கீடு செய்கிறது? விதி 330. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 சட்ட திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு எது? 2006. இந்தியாவில் மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு வந்த ஆண்டு? 1967. மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1985. 1997 வருடம் ஐ.கே. குஜ்ராலுக்கு பிரதம மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைத்த குடியரசுத் தலைவர் யார்? K.R. நாராயணன். விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எது?
1856. ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார்? ஜோதி வெங்கடாச்சலம். தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறும் சட்ட விதி? (324). மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட விதி எது? (165). உச்சநீதிமன்றம் முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி எது? 131. தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு எது? 1992. இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது? பிரிவு 15. இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிவிக்கப்பட்டது? 16 ஏப்ரல் 1976. 1793 ஆண்டு பட்டய சட்டம் யாருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது? சர் ஜான் ஷோர். சட்டத்தின் ஆட்சி கோட்பாட்டினை முன்மொழிந்தவர் யார்? A.V. டைசி. பொது நிறுவனங்கள் குழு யாருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தோற்றுவிக்கப்பட்டது? கிருஷ்ணமேனன் குழு. பொறுத்துக. மாநிலங்களில் லோக் ஆயுக்தா அமைத்தல். தேங்க்யூ.